வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சனில் நெல்லிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் பச்சடி செய்யறதுக்கு 2 நெல்லிக்காய், 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காவையும் பச்சை மிளகாவையும் தண்ணியில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெல்லிக்காய்க்கு உள்ளார இருக்க விதையை நீக்கிடலாம். அப்புறம் பச்சை மிளகாயும் 1-2 நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கின பச்சை மிளகாய், நெல்லிக்காய் ரெண்டையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் தயிர்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச நெல்லிக்காவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் மீதி இருக்க 1/2 கப் தயிரையும் நம்ம அரைச்ச நெல்லிக்காய் கூட சேர்த்து எந்த விதமான கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்த பிறகு இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணி தாளிப்பை வந்து நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் பச்சடி மேலே ஊற்றி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட நெல்லிக்காய் பச்சடி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.